அந்த குடும்பத்தில் அதை அனுபவிக்கிறவனுக்கு தான் அதோட வழி தெரியும். இன்னைக்கு கவின்குமார இழந்த அந்த குடும்பத்துக்கு தான் தெரியும் தான் பையன் செஞ்ச அந்த ஒரு தவறுனால இன்னைக்கு நம்ம பையனை இழந்துட்டுமே அப்படின்னு. தூத்துக்குடியில் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட ஐடி ஊழியர் கவின் மீதுதான் தவறு என்றும் தமிழ்நாட்டில் சாதி மதம் இருக்கிறது எனவும் ஹரிநாடார் தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வனத்துல மேய்ஞ்சாலும் இனத்துல சேரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாருக்குமே பொருந்தக்கூடியதுதான். ஈஸியா சொல்லிடுவாங்க, ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, இனம் கிடையாது, எல்லாரும் சமந்தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த சொல்லக்கூடிய அவங்க குடும்பத்தில் இந்த மாதிரி அவங்க வீட்டு பெண்ணுக்கோ அல்லது அவங்க வீட்டு பையனுக்கோ இது போன்ற ஒரு கொடூர படுகொலை நடந்தாலோ அல்லது அவங்க வீட்டு பெண் அந்த மாதிரி ஒரு அடுத்த ஜாதி பையனை காதலுங்கிற வேலையில போய் விழுந்தாலோ எப்படி இருக்குங்கிறது அவங்களுக்கு நடந்தா மட்டும்தான் தெரியும். விதண்டவாதத்துக்கு என்ன வேணாலும் பேசிடலாம், கருத்து சொல்லிடலாம். அந்த குடும்பத்தில் அதை அனுபவிக்கிறவனுக்கு தான் அதோட வழி தெரியும். இன்னைக்கு கவின்குமார இழந்த அந்த குடும்பத்துக்கு தான் தெரியும் தான் பையன் செஞ்ச அந்த ஒரு தவறுனால இன்னைக்கு நம்ம பையனை இழந்துட்டுமே அப்படின்னு. அதே போல தன்னோட பிள்ளைய சுபாஷினிய நம்ம வளர்க்க தெரியாம வளர்த்துட்டோமே அப்படிங்கிற எண்ணத்தினால இன்னைக்கு சுபாஷினியோட குடும்பம் சின்னாபின்னமா சீரழிஞ்சி சுர்ஜித்து வாழ்நாள் முழுவதும் நம்ம சிறையில தான் கிடக்கணும். அப்ப இதெல்லாம் புரிந்து அரசு ஒரு விழிப்புணர்வுகள்லாம் பள்ளிகளில் இருந்தே கொண்டு வரணும். இனி வரக்கூடிய காலங்களில் இது போன்ற காதல் கலப்பு திருமணங்கள் எல்லாம் அரசாங்கமே என்ன பண்ணுது, காதல் கலப்பு திருமணம் பண்ணுங்க, கலப்பு திருமணத்தை நாங்கள் ஊக்குவிக்கிறோம்னு சொல்லி பணம் தரோங்கிறாங்க. அப்ப அரசாங்கம் ஊக்குவிக்கக்கூடிய இந்த மாதிரி சூழ்நிலைகளில் இது ஒரு ஜாதிய ரீதியா ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க, ஏத்துக்க மனசு இருக்க மாட்டேங்குது. அந்த தாய் தாப்பன் நம்ம வளர்த்துருக்கிற பொண்ணோ பையனோ கொண்டு போயிட்டு சேரக்கூடிய இடத்துல நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பாங்க. அது ஜாதிங்கிற ஒரு வட்டத்துக்குள்ள வரும்போது, அதுவும் குறிப்பா தென் தமிழகத்தில் சொல்லவே வேண்டாம், முரட்டு கௌரவம் பார்க்கக்கூடிய எல்லா ஜாதியிலுமே பார்க்கத்தான் செய்வாங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.